வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மலபார் மணி vlog. இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய அடையார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்பில் தான் இருக்கிறோம். ஸோ நம்ம ஷாப்பில் வந்து பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள், ஸோ சுவாமி எந்திரங்களாக இருக்கட்டும், விளக்குகளாக இருக்கட்டும், துணை தீபமாக இருக்கட்டும், உத்தரணி, அந்த மாதிரி தட்டு, இது எல்லாமே வந்து இந்த பதிவில் நான் உங்களுக்கு விலையோட காண்பிக்க போகிறேன். நம்ம ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்த்து மாட ஸ்ட்ரீட், வடக்கு மாட வீதியில் தான் நம்ம ஷாப் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி வர முடியாதவங்க, தூரத்தில் இருக்கிறவங்க கொரியர் மூலிமா வாங்கிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறது இல்லை, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். தேவைப்படுறவங்க கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுடைய adarhandicraft.com வெப்சைட் இருக்குது, அதுலேயும் நீங்கள் போய்ட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்மளுடைய வீடுகளில் அதிர்ஷ்டத்துக்கும் வாஸ்து குறைபாடுகளுக்கும் பயன்படுத்தக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆமை. ஸோ ஆமை நிறைய பேர் தொழில் செய்கிற இடத்துக்குள்ள கடை வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் தண்ணி வச்சு ஆமை வைக்கிறது வழக்கம். நிறைய பேர் நம்மளுடைய வீடுகள்லேயும் ஆமையை வந்து பயன்படுத்துவாங்க வாஸ்துக்கு வேண்டி. சிலவங்க சொல்லலாம் ஆமையை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆமையை வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுன்னெலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ஆமையை வந்து வீட்டில் வைக்கலாம். ஆமையை வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து இயலாமை, முடியாமை, அறியாமையை தான் அவங்க அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க. அவங்க குறிப்பிட்டது இந்த ஆமையே கிடையாது. நம்மளுடைய கோவில்களில் எல்லா கோவில்கள்லேயும் ஆமையோட சின்னம் விளக்கு ரூபமாகவே கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆமையை வீட்டில் வைக்கிறது ஐஸ்வர்யமும் கூட. தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம ஷாப்லேயும் எப்பவும் நம்மளுடைய டேபிளில் வந்துட்டு ஆமையை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருப்போம். நம்ம கடைக்கு தொடர்ந்து வரவங்களுக்கு அது தெரியும். நிறைய பேர் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டும் போகிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வீட்டுக்கு காமாட்சி விளக்குக்கு பயன்படுத்தக்கூடிய திரி ஸ்டாண்டு தான் பார்த்துட்ருக்கோம். இந்த திரி ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வெரைட்டி இருக்குது. ஸோ 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சைஸஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. நம்ம வீட்டில் சிலவங்க வீட்டில் காமாட்சி விளக்கு சின்னதாக இருக்கும், இல்லை சிலவங்க வந்து ரொம்ப பெருசாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் உங்கள் வீட்டுடைய விளக்குக்கு எது சூட் ஆகுமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம ஷாப்பில் வந்து 30 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ், 30 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் இருக்குது. 5 வெரைட்டி இருக்குது. திரி ஸ்டாண்டு எப்படி பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அதுக்கு வேண்டி காண்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காமாட்சி விளக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கிறோன்னா நம்ம எப்போவுமே இங்கே திரி ஏற்றுவோம். இங்கே திரி வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த திரி வந்து எண்ணெய் கசிஞ்சு பிளேட்டெல்லாம் வாங்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான திரி ஸ்டாண்டை நம்ம உபயோகிப்போம். ஸோ இப்போ நீங்கள் இதில் ஏற்றும் போது உங்களுக்கு திரி மேல் நோக்கி எறியறதுனால எண்ணெயும் ரொம்ப நேரத்துக்கு மிச்சமாகும், ரொம்ப நேரத்துக்கு விளக்கும் எரியும், நம்மளுக்கு ஒரு ஆத்ம தீபம் மாதிரி எரியும். இந்த திரி ஸ்டாண்டில் ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான சைஸஸ் இருக்குது. இது ரொம்ப கொஞ்சம் பெருசு. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு எந்த திரி ஸ்டாண்ட் செட் ஆகுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நம்மளுடைய வெப்சைட்லேயும் இருக்குது, adarhandicraft.com வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்மளுக்கு வந்து ஐஸ்வர்யத்தை வழங்கக்கூடிய எந்திரம் தான் பார்த்துட்ருக்கோம், குபேர எந்திரம். ஸோ இந்த எண்கள் பொறித்த இந்த குபேர எந்திரம் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமே சொல்லலாம். நம்ம பூஜை பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து குறையா செல்வம் எப்பவுமே இருக்கும்ன்றது தான் ஐதீகம். ஸோ நம்மள்ட்ட வந்து லக்ஷ்மி குபேர காயின் இருக்கும். அந்த லக்ஷ்மி குபேர காயினை இந்த கட்டங்களில் நீங்கள் வச்சு வேலைக்கிழமை தோறும் நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அந்த காயின்ஸை கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய பீரோலையோ பர்ஸ்லேயோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவும் ஐஸ்வர்யம் கூடும். ஸோ நீங்கள் பர்ஸ்லேயும் தாராளமாக வச்சுக்கலாம். நீங்கள் வேலை செய்கிறீங்க இல்லை கடை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் அந்த காயின்ஸ் வச்சுக்கலாம். மறுபடியும் அடுத்த வாரம் வேலைக்கிழமையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த குபேர தகடு வந்து நம்மள்ட்ட வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸு ஒரு 3x 3லேருந்து 6x6 வரைக்கும் நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிள் தான். ஸோ தேவைப்படுறவங்க கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 350 ரேஞ்சில் வரும். அதோட தான் இதுக்கு இதில் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான சைஸஸ் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க கீழே தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வெப்சைட்லேயும் இது அவைலபிள் தான். இப்போ நம்ம பார்க்க போகிற எந்திரமானது ஸோ பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திரபந்தம், மயூரிய பந்தம்னு எல்லா 6 பந்தமும் சேர்ந்த மாதிரியான ஒரு எந்திரம் தான் பார்க்குறோம். இதில் சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த தகடில் வந்து நம்மளுக்கு 6 பந்தமும் ஒன்றாக இருக்குது. ஸோ இல்லை எனக்கு வந்து மயூரிய பந்தம் மட்டும் வேணும், இல்லை எனக்கு ரத பந்தம் மட்டும் நான் வண்டி வச்சுருக்கேன், எனக்கு வண்டி வாகனத்தில் சேஃப்டிக்கு வேண்டி ரத பந்தம் வேணும்னாலும் நீங்கள் தனியாகவும் நம்ம ஷாப்பில் வாங்கிக்கலாம். சஸ்திர பந்தம் தொழில் செய்கிறவங்க ஸோ வியாபார விருத்திக்கு வேண்டி பயன்படுத்துறது. ஸோ சஸ்திர பந்தம் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வியாபார விருத்தி நல்லா இருக்குன்றது ஐதீகம். குமரகுருதாசன் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளியது இந்த 6 பந்தமும் நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிள் தான். தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய கார்த்திகை மாதம் நெருங்கிட்டே இருக்குது, அதனால் நம்ம விளக்கு கலெக்ஷன்ஸும் காண்பிக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப குழி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எண்ணெய் நிறைய பிடிக்கிறதுனால ஆத்ம தெய்வம் மாதிரி ரொம்ப நேரத்துக்கு இந்த விளக்கானது எரிஞ்சிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு தாமரை பூ மாடலில் வந்து
இந்த விளக்கு வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விளக்கு கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்பில் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த விளக்கோடைய ப்ரைஸ் வந்து 320 ரூபா வருது, 320 ருபீஸ் வருது நம்மளுடைய ஷாப்பில். இதுலேயே வந்து சைஸஸ் இருக்குது, 2-3 சைஸஸ் வேரி ஆகும். அதுக்கு சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸும் மாறும். நம்ம ஷாப்பில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறது ஆறுமுக விளக்கு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆறுமுக விளக்கு வந்து நிறைய மக்கள் வந்து விருப்பப்பட்டு வாங்கக்கூடியது. ஸோ வெற்றிலை தீபம் போடுறவங்களுக்கு இந்த விளக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பொருள்னே சொல்லலாம். நம்ம ஷாப்பில் இந்த விளக்கோடைய விலையானது 900 ருபீஸ் தான். ஸோ 900 ரூபா வருது நம்ம ஷாப்பில். இந்த விளக்கில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக என்னென்னா இந்த ஸ்டாண்டு வரைக்கும் அட்டாச்சாக இருக்கும். இந்த வேலை மட்டும் வேணால் நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் போடுறது சிறப்பான விஷயம்னே சொல்லலாம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே தெரிய வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆறுமுக விளக்கை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அடையார் handicraft.com வெப்சைட்லேயும் நம்மளுடைய ஆறுமுக விளக்கு எப்பவும் அவைலபிலிட்டி இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானுடைய வேல் தான் பார்க்குறோம். பாக்கெட் சைஸ் வேல். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நான் பர்ஸில் வச்சுக்கணும், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கணும், இல்லை என் கையிலேயே இருக்கணும், என் பாக்கெட்டில் வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சின்ன வேலாக வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டிய பிரத்யேகமாக வந்து பித்தளையில் இந்த வேல் வந்து உங்களுக்கு 40 ருபீஸ் வரும். இந்த வேலோட விலை 40 ரூபா வரும். இல்லை எனக்கு பித்தளையில் வேணால் பஞ்சலோகத்தில் வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரியான வேலு வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். உங்களுக்கு பஞ்சலோகன்றதுனால கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ இல்லை உங்களுடைய பாக்கெட்லேயோ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பஞ்சலோக வேலில் ஒரு பக்கம் பட்டையும் இன்னொரு பக்கம் ஓமும் வரும். ஆனால் இந்த பித்தளை வேலில் வந்து பட்டை மட்டும்தான் இருக்கும், ஓம் இருக்காது. ஸோ தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பஞ்சலோக வேல் வந்து 100 ருபீஸ் வரும் ஒரு பீஸ். வேல் கலெக்ஷன்ஸில் நம்ம பாக்கெட் சைஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அபிஷேகம் பண்ணக்கூடிய வேல்கள் தான் பார்க்குறோம். நிறைய பேர் வேல் வாங்கும்போது கேட்குறாங்க இது அபிஷேகம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். இது எல்லாமே முழுக்க பித்தளையால் அமைக்கப்பட்ட வேல் தான். வேல் என்றாலே ஒரு பக்கம் வந்து பட்டையும் மறுபக்கம் வந்து தமிழ் ஓமும் பதிச்சிருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம ஷாப்பில் 4 இன்ச்சு வேல் 200, 6 இன்ச்சு வேல் 320 ருபீஸ், 320 ரூபா வருது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்பில் 4 இன்ச்சிலேருந்து 3 ஃபீட் வரைக்கும் கூட நம்ம ஷாப்பில் வேல் கிடைக்கும். உங்களுக்கு காப்பரில் வேணும்னா உங்களுக்கு 1 ஃபீட்டுக்கு மேலே வித்தவுட் ஸ்டாண்டில் தான் வரும். காப்பரில் வந்து சின்ன சைஸ் கிடைக்காது. காப்பரில் நிறைய பேர் 6 இன்ச்சு 4 இன்ச்செலாம் கேட்குறீங்க. அந்த மாதிரி 6 இன்ச்சு 4 இன்ச்சில் நம்ம ஷாப்பில் இல்லை, பிராஸில் மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு காப்பர் வேல் வேணும்னா 1 ஃபீட்டுக்கு மேலே வேணால் நம்ம ஷாப்பில் எப்பவும் அவைலபிள் இருக்கும். பிராஸில் 3 ஃபீட் வரைக்கும் நம்ம ஷாப்பில் இப்போ அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு அதுக்கும் மேலே பெருசாக வேணும்னா கூட நான் கண்டிப்பாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிரசாத கிண்ணம் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம வீடுகளில் பயன்படுத்துறதுக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு பிரசாத கிண்ணம். இதோட சின்ன சைஸ்லேயும் நம்மள்ட்ட இருக்குது, இதோட பெரிய சைஸ்லேயும் இருக்குது. இந்த உள்ளளவு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சு உள்ளளவு வரும். உங்களுக்கு நல்லா குழியும் நல்லா பெருசாக இருக்கும், ஒரு 1.5 இன்ச்சு குழி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடல் உருளி டைப்பில் உங்களுக்கு பிரசாத கிண்ணம் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம ஷாப்பில் வந்து இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பவுல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் யாருக்காவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க போகிறீங்கன்னா கூட நம்மள்ட்ட நீங்கள் பல்க் ஆர்டர் பண்ணலாம். நம்ம ரிட்டன் கிஃப்ட்டாகவும் நிறைய பேருக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை நம்ம வீட்டு பூஜை பர்பஸ்க்கு வேண்டி நான் பயன்படுத்தணும்னு நினச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறது கிடையாது. இந்த பவுலோட விலை வந்து 320 ரூபா வருது, 320 ருபீஸ் வருது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பஞ்சகவ்ய விளக்கு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே இருக்குது பஞ்சகவ்ய விளக்கு வந்து எதுக்காக பயன்படுத்துறதுன்னு சொல்கிறது. ஸோ பஞ்சகவ்ய விளக்கு பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் வந்துட்டு எப்பவும் நம்ம வந்து ஒரு ஹோமம் பண்ணுறதோ யாகம் பண்ணுறதோ செஞ்சுட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு பஞ்சகவ்ய விளக்கு எடுத்து நீங்கள் ஏற்றும் போது ஒரு ஹோமகுண்டம் வளர்த்துறதுக்கான பலன் இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வீட்டில் நம்ம வந்து ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இப்போ செலவாகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து ஒரு பஞ்சகவ்ய விளக்கு எடுத்து உங்கள் வீட்டு பூஜையில் சுத்தமான நெய் வச்சு திரி வச்சு ஏற்றும் போது ஒரு ஹோமம் பண்ணதுக்கான பலன் இருக்கும்ன்றது ஐதீகம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பஞ்சகவ்ய விளக்கில் வந்து உங்களுக்கு 12 பீஸ் இந்த பாக்ஸ் பேக்கிங்கோடய வந்துடும். இந்த ஒரு பாக்ஸோட விலையானது 150 ருபீஸ், 150 ரூபா வரும் இந்த 12 பீஸ் சேர்ந்தது. ஸோ தேவைப்பட்டதுன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கண்டிப்பாக கொரியர் மூலியமாகவே அனுப்பி வச்சிடலாம். இப்போ பார்க்க போகிறது நம்ம துணை விளக்கு தான் பார்த்துட்ருக்கோம். துணை விளக்கில் வந்து நம்மள்ட்ட ஒரு 4-5 மாடல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கையில் இருக்குது இந்த உட்டு புடி வச்ச மாதிரி இருக்கும், சின்ன சைஸு. இந்த விளக்கோடைய விலையானது 250 ருபீஸ், 250 ரூபா வரும். அதுக்கு அடுத்தது இருக்கிறதுலேயும் கொஞ்சம் பெரிய சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 560 ருபீஸ் வரும். ஸோ இது நல்லா உங்களுக்கு கனமாகவும் இருக்கும், இங்கே குழி நல்லா பெருசாகவும் இருக்கும், நிறைய எண்ணெயும் பிடிக்கும். ஸோ தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வெப்சைட்லேயும் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சில ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து இப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம்.
இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் நம்மளோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதில் ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் மூலிமா கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஷாப்பில் வந்துட்டு ஓம் விளக்கு வந்து 250 ருபீஸில் இருக்குது. இப்போ ஓம் விளக்குலேயே பெரிய சைஸ் வித் ஸ்டாண்டோடே வர்றது 800 ருபீஸில் இருக்குது. அந்த வகையில் இப்போ நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய விளக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோடைய இந்த விளக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த விளக்கில் வந்து உங்களுக்கு ஒரு 3 இன்ச்சில் முருகப்பெருமான் இருப்பார். வேல் வித் அட்டாச்சோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு வேல் வந்து விழுந்துரும்ன்ற அந்த பயம் வேண்டாம். பேக் சைடில் வந்து பிரபவலி திருவாச்சியும் உங்களுக்கு இந்த விளக்குலேயே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காமாட்சி விளக்கு மாடல்லே வந்து இந்த முருகப்பெருமானோடைய விளக்கு கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப நல்ல அழுத்த திருத்தமாக இருக்கும். எண்ணெயும் நிறைய பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த விளக்கில் வந்து உங்களுக்கு பேக் சைடோடைய அமைப்பு வந்து இந்த மாதிரி இருக்கும். வித் ஸ்டாண்டோடே வந்துடும். நீங்கள் உங்கள் வீட்டு பூஜையில் முருகப்பெருமானோடைய விளக்கை நீங்கள் இந்த மாதிரியான மாடலில் நீங்கள் அமைச்சிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வெப்சைட்டு அவைலபிள் தான். ஸோ நம்ம வெப்சைட் மூலியமாகவும் நீங்கள் போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கொரியர் மூலிமா அனுப்பி வச்சிடலாம். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறது இல்லை, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸோ கார்த்திகை தீபம் ஆனது நெருங்கிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து அகல் விளக்கு வாங்கிறாங்க. ஸோ அந்த அகல் விளக்கில் வந்து நம்ம பார்க்குறது பிராஸ்னால் அமைக்கப்பட்ட அகல் விளக்கு மாடல்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்மள்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம ஷாப்புக்கு வந்து பார்க்கும்போது நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சும்மா கொஞ்சமான கலெக்ஷன்ஸ் தான் காட்டுறேன். வரக்கூடிய பதிவுகளில் நான் உங்களுக்கு மற்ற பொருள் எல்லாமே காண்பிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது இந்த அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும். இதோடைய விலை வந்து 80 ருபீஸ் 80 ரூபா வருது. இதே மாடலில் வந்துட்டு சின்ன சைஸு பெரிய சைஸுன்னு டிஃபர் ஆகும். ஸோ இப்போ இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கனமாக இருக்கும். 90 ருபீஸ் வருது, 90 ரூபா வருது. இந்த விளக்கோட இது கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுலேயே வந்து லைட் வெயிட் மாடலும் நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிள் தான். இந்த மாதிரி குழி ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். 65 ருபீஸில் இருக்குது. இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் எனக்கு நிறைய எண்ணெய் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான அகல் விளக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த அகல் விளக்கு வந்து 105 ரூபா வருது. இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் போனீங்கன்னா 150 ரூபாவில் நல்லா குழி நல்லா அகலமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய எண்ணெய் பிடிக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு வந்து விளக்கை நம்ம எரிய வைக்க முடியும். இது எல்லாமே வந்து பியூர் பிராஸ்னால் அமைக்கப்பட்டது. கொஞ்சம் நம்மளுக்கு குபேர விளக்கு மாடல்லையே ஆனால் ப்ளைனாக இருக்கும். இந்த நல்லா ஹெவியாகவும் இருக்கும் இந்த விளக்கு. ஸோ இந்த விளக்கு வந்து 130 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. நிறைய சைஸஸில் விளக்கு இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டு, நான் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு 60 ருபீஸில் இந்த மாதிரியான விளக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த நகாசு வேலைப்பாடோட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ 60 ருபீஸில் இந்த விளக்கு இருக்குது. வித்து ஸ்டாண்டோடு இருக்கிற மாதிரியான விளக்கும் நம்ம ஷாப்பில் அவைலபிள் தான். ஸோ இந்த மாதிரி வித் ஸ்டாண்டோடே வரும். இந்த விளக்குடைய ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 95 வரும். இந்த விளக்கு வந்து அதே விளக்கில் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் நல்லா கனமாக இருக்கும். 165 ரூபா வருது. ஸோ இதோட ரொம்ப சின்னது லைட் வெயிட்டில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து 60 ருபீஸுக்கு பார்த்தோம் இல்லைங்களா, அதே விளக்கு வந்து அதோடய கொஞ்சம் சின்னது 45 ருபீஸு. ஸோ நகாஸ் வேலைப்பாடோட ஆனால் ரொம்ப லைட்டாக இருக்கும். இதோட சின்னது வேணுனாலும் நம்ம ஷாப்பில் வந்துட்டு அவைலபிள் தான். 30 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் வாங்குகிறாங்க. இப்போ கார்த்திகை மாதம் வருது இல்லைங்களா, அதுக்கு வேண்டி நம்ம வீடுகளில் பயன்படுத்துறதுக்கும் பிராஸ்னால் அமைக்கப்பட்ட விளக்குகள் வாங்குகிறாங்க. இப்போ இந்த அகல் விளக்குலேயே இருக்கிறதுலே பெரிய சைஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு சொல்லலாம். நல்லா கனமாகவும் இருக்கும், குழியும் நல்லா அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய எண்ணெயும் பிடிக்கும். ஸோ இந்த விளக்குடைய விலையானது பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் 200 ரூபா வருது. இந்த மாதிரி நம்ம ஷாப்பில் வந்துட்டு விளக்கு கலெக்ஷன்ஸு நிறையவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மற்ற விளக்குகளும் இருக்குது. உடுப்பி நந்தா விளக்குன்ற மாதிரியான விளக்குகள் நிறைய இருக்குது. நான் வரக்கூடிய பதிவுகளில் ஒன்று ஒன்றா காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷாப்புக்கு நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விக்கிரகங்களும் விளக்குகளும் வேலு சூளம் இது மாதிரியான பொருட்களும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அடுத்த பதிவில் உங்களுக்கு அபிஷேக பீடத்தில் ஆன சைஸஸ் என்னென்ன வருது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அபிஷேக பீடத்தில் வந்து சைஸ் டிஃப்ரெண்ட் தெரிய மாட்டுது. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற விக்கிரகத்துக்கும் வேலுக்கும் எந்த நம்பர் அபிஷேக பீடம் வாங்கினா கரெக்டாக இருக்கும்ன்றது தெரிய மாட்டுது. கண்டிப்பாக அடுத்த பதிவில் உங்கள் வீட்டில் இருக்கிற விக்கிரகத்துக்கோ இல்லை வேலுக்கோ அபிஷேகம் பண்ணுறதுக்கு எந்த அபிஷேக பீடம் கரெக்டாக இருக்கும்ன்றது நான் உங்களுக்கு தெளிவான வீடியோவாக நான் போடுறேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.